பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா 23 அதிகாரம் 43 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை இயேசு சொல்லும் பொழுது அவரும் சிலுவையில் இருக்கிறார். அவரோடு கூட வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 கல்லர்கள் சிலுவையில் தொங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தொங்கிட்டு இருக்கிற வேளையில் ஒருவன் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் ஏளனமாய் பேசுகிற ஒரு வார்த்தை. சிலுவையில் அறையப்பட்டிருந்த அந்த குற்றவாளி சொல்கிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை பார்த்து இகழ்கிறான் என்று வசனம் 39 வாசிக்கிறோம். அப்போ இயேசுவை பார்த்து கிண்டல் பண்றதா, நீ தான் தேவனாச்சே, நீர் தான் யூதர்களுக்கு ராஜாவாச்சே, உன்னையும் காப்பாத்திக்கோ, இறங்கி என்னையும் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாய் பேசும்போது மற்றொரு கல்லன் அங்க இருக்கிறான். பார்த்தீங்களா, அவனும் சிலுவையில் வலியோட வேதனையோட தான் தொங்கிட்டு இருக்கான். அப்போ உடனே அந்த வலியின் வேதனையில் அந்த இடத்துல அந்த மனுஷன் பேசின அருமையான வார்த்தை, அவனை பார்த்து சொல்கிறான், டே நம்ம தப்பு செஞ்சுட்டு இங்கே வந்திருக்கிறோம், நம்ம தேவ சமூகத்துக்கு விரோதமாக மனுஷர்களுக்கு விரோதமாலாம் செஞ்சுட்டு தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் இவரோ எந்த அநியாயமும் செய்யவில்லை, ஸோ எந்த பாவமும் செய்யாதவராய் இந்த வேளையில் அவர் இங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த குற்றவாளியை இன்னொருவன் கண்டிக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இதை பார்த்ததும் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஸோ இன்றைக்கு அவன் ரெக்வஸ்ட்டாக 2வது வார்த்தை சொல்லுவான், ஆண்டவரே நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்களுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது என்ன நினைவு கூறுங்களேன் அப்படின்னு ரெக்வஸ்ட்டாக அவன் கேட்கும்போது தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சரி இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாயின்ட்டு. ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை. சுச்சுவேஷன் பேடாக இருக்குது, சரியா இல்லை, நம்ம நினைக்கிற மாதிரி சூழ்நிலை இல்லைனாலும் கர்த்தருக்கு விரோதமாக நம்ம எந்த சூழ்நிலையிலையும் பாவமான வார்த்தைகளை நம்ம பேசவே கூடாது. ஒரு விஷயம் நமக்கு சாதகமாக இல்லைன்னா நாம் எந்த காரணத்தை கொண்டும் ஆண்டவருக்கு விரோதமாகவோ மற்றவர்களுக்கு விரோதமாகவோ நம்ம பேசவே கூடாது. இப்போ இங்கே வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், குற்றவாளிகள் 2 பேருமே குற்றவாளிகள் தான், 2 பேருமே மரண தண்டனைக்குரியவர்கள் தான், 2 பேருக்குரிய அந்த தண்டனை அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஸோ அவங்க வழியில் தொங்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறிக்க போகிறார்கள், அந்த சூழ்நிலை தான். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட கடினமான இருதயம் உள்ளவன் கிண்டல் பண்ணுகிறான். இன்னைக்கு சமுதாயமே அப்படிதான் இருக்கு. என்ன ஆனாலும் சரி, நாம் என்ன ஆனாலும் சரி, ஒன்றுத்துக்கும் உதவலை, இல்லை நம்ம விழுந்து போகிறோம், வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்கலை, அப்படிப்பட்ட ஜனங்க கூட இன்னைக்கு கேளனமாய் பேசுகிற ஜனமாய் மாறிட்டாங்க. எல்லாரையும் கிண்டல் பண்ணுறதும், அசிங்கமாக பேசுகிறதும், தவறுதலான வார்த்தைகள் பேசுகிறதும், ஐயோ நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டோமே, நம்ம நிலைமை சரியில்லையே, நம்ம வீடு சரியில்லை, நம்ம குடும்பம் சரியில்லை, நம்ம இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது, நம்ம தண்டிக்கப்பட்டிருக்கிறோமா என்னன்னே தெரியல அப்படின்னு யோசிக்கணும் கொஞ்சமாவது. ஆனால் இன்னைக்கு எல்லாருடைய இருதயமும் கடினப்பட்டுருச்சு. ஸோ ஆனால் இங்கே இன்னொரு குற்றவாளியும் பார்க்குறோம். அந்த குற்ற நேரத்தில் கூட அவன் சிந்திக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம தப்பு பண்ணதுனால தான் இங்கே இருக்கிறோம், ஆனால் அவர் தப்பு பண்ணலை. அது மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல அவன் நியாயமுள்ள வார்த்தைகளை அவன் பேசுகிறதை நாம் காண முடிகிறது. ஆமென். ஸோ நமக்கு பலவீனம் வரும்போது, சோர்வுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நாமளும் அப்படி தான் யோசிக்கணும். நம்ம தப்பு செஞ்சதுனால தான் இந்த காரியம், நம்ம ஞானமாக இனிமேல் பேசணும், இனிமேல் ஒழுங்காக நடந்துக்கணும்னு நாம் மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா இந்த சம்பவத்தில் இருக்கிற அருமையான உதாரணமே போதுமானது. அவன் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறான், அவன் ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லுகிறான். ஸோ முதல்ல அவன் குற்றம் செய்தவன் தான், ஆனாலும் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கிறான். நீங்கள் எப்படியாவது தயவாய் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு பிள்ளையாய் பார்க்கிறோம். ஸோ அன்பான கிறிஸ்தவர்களே, அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கேட்கிற பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, நீங்கள் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஒரு நிமிஷம் தேவனை நோக்கி, ஆண்டவரே அப்பா உம்முடைய ராஜ்யத்தில் நினைத்தருளும், என்ன ஆண்டவரே நினைவு கூறுங்க, நான் செய்த பாவங்களை மன்னிங்க, ஆண்டவரே நான் தள்ளப்பட்டவனா இருக்கிறேன், நான் ஒதுக்கப்பட்டவனா இருக்கிறேன் என்று நீ வாயினாலே அறிக்கையிட்டால் போதும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் வாயினாலே அறிக்கப்பட்டால் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஸோ ஆகையால் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும், ஏன்னா இயேசு கிறிஸ்து பாவியை ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்று 1 தீமோத்தேயு நம்ம 1 அதிகாரம் 15 வசனத்தில் வாசிக்கிறோம். பாவியை ரட்சிக்க வந்த தேவன், ஆமென், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் ரட்சிப்பார், அவர் உங்களை பாதுகாப்பார், நம்மண்டையில் அவர் சேர்த்துக் கொள்வார். அப்படிதான் மரண தருவாயில இந்த கல்லனுகே கர்த்தர்தாமே அவருக்கு கிருபை கொடுத்து அவனை உடனே பார்த்த உடனே இந்த வார்த்தை சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று. ஆமென், ஹல்லேலூயா. கடைசி தருணத்தை நினைவு கூறுகிற தேவன், லாஸ்ட் மினிட்ல கூட உங்களை நினைவு கூறுகிற தேவனாய் அவர் இருப்பார். ஆமென். ஸோ ஆகையால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று பார்த்து அந்த நிலைக்கு ஏற்றாற் போல தேவன் சமூகத்தில் திரும்புவோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு இன்னொரு வாழ்வை ஏற்படுத்தி தருவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸோ இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் அப்பா பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கடைசி தருணத்தில் மரண சம்பவத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரே அந்த கள்ளன் பேசின அந்த வார்த்தைகளை ஆண்டவரே ரட்சிப்பாய் மாறினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா நாங்கள் எந்த சூழ்நிலையும் இருமாப்பாய் பேசாதபடி ஆண்டவரே தவறுதலான வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்தாதபடிக்கு எந்த கடினமான பிரச்சனையில் இருந்தாலும் ஆண்டவரே உம்மண்டையில் நாங்கள் தாழ்மையோடு செயல்பட எங்களுக்கு கிருபை தருவீராக. அப்பா அந்த கள்ளன் இரக்கம் பெற்றது போல நாங்களும் ஆண்டவரே உம்மண்டையில் வருகிறோம். இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் எல்லா மீறுதலையும் பாவங்களையும் மன்னித்து உம்மண்டையில் சேர்த்து கொள்வீராக. அப்பா உம்மோடு கூட ஆண்டவரே பரதேசில் ஆண்டவரே நீர் வைத்துக் கொள்வேன் என்ற வாக்கை நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும், எங்களை எல்லாம் பாதுகாத்துக்கொள்ளும். இம்மட்டும் காத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வேளையில் வியாதியோடு பலவீனத்தோடு யாராக இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் அவர்களுக்கும் ஆண்டவரே ஆயுசு நாட்களை பெருக பண்ணி ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் வழி நடத்தும். வியாதி விக்கிரங்கள் எல்லாம் நீக்கி போடும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.